எத்தனை பேர் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களோட மென்டல் ஹெல்த் பற்றி பேசுகிறதுக்கு தயங்கியிருக்கீங்க? இல்லைனா வந்து நீங்கள் எனக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? சரி, இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். மென்டல் ஹெல்த்தை இந்தியன் ஃபேமிலிஸ் நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுகளெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து இப்போது எனக்கு வந்து ஆன்சைட்டி இருக்குது, எனக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குது, நான் வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பதில், நீ ஏதோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இல்லைனா நீ ஒரு சோம்பேறி இப்படி தான் அப்படிம்பாங்க. இல்லைனா நீ ரொம்ப வீக்காக இருக்க, நீ கொஞ்சம் உன்னை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து மென்டல் ஹெல்த் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ஆஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு வந்து இன்னும் புரியல. ஸோ அந்த நெரேட்டிவை மாற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து வேறு ஜென்ரேஷன், நம்ம வந்து வேறு ஜென்ரேஷன், நம்மளோட கிட்ஸ் வந்து வேறு ஜென்ரேஷன். அதனால் நம்ம பேரண்ட்ஸோட ஜென்ரேஷனோட ரூல் அப்படி என்னென்னா, அவங்க வந்து அப்போல்லாம் வந்து இந்த ஆன்சைட்டி டிப்ரெஷனுக்கெலாம் வந்து பெருசாலாம் கான்சென்ட்ரேட் பண்ணதும் இல்லை, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நல்லா உழைக்கணும், சர்வைவ் பண்ணணும், நல்லா வந்து செட்டில் ஆகணும், ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ they are not used to these kind of terms. ஸோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஜென்ரேஷன் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அவங்களோட தப்பு இல்லை, பிகாஸ் அவங்க அவ்வளோதான் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு நம்ம குற்றம் சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம். அவங்க ஜென்யூனாக அவங்களுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இது நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, எப்படி பதில் சொல்கிறதுன்னு கூட அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் அவங்களுக்கு பதில் சொல்லவே தெரியாது. அதனால் நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ பொறுமையாக, அன்பாக, ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு பேசுங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரே நாளில் மாற போகிறதில்ல. இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நாளைக்கே வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து மாற முடியாது. we are all humans, right? ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுங்க. பி ஜென்டில் இன் யுவர் கான்வர்சேஷன். இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி முக்கியமோ மென்டல் ஹெல்த்தும் அதே மாதிரி முக்கியம்னு வந்து உங்களோட இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு புரிய வைங்க. இட் வில் டேக் டைம், பிகாஸ் அவங்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே அவங்களுக்கு புரியாது பாதி நேரம், இல்லையா? ஸோ ஏன்னா அவங்க அவ்வளோதான் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. அதனால் யூ ஹாவ் டு கிவ் தெம் டைம். அடுத்தது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெர்மினாலஜிஸ்க்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்னென்னா, இப்போது நீங்கள் டைரெக்டாக வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு தெரப்பி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். அப்படி சொல்லாமல் நீங்கள் என்ன சொல்லலான்னா, கொஞ்ச நாளாகவே எனக்கு ரொம்ப மனசு சரியில்லை, கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து லைட்டாக ஓப்பன் அப் ஆகலாம். இல்லைனா அவங்க அம்மா அப்பா கிட்ட, அம்மா நீங்கள் இந்த மாதிரி என்னைக்காவது வந்து ரொம்ப லோவாக ரொம்ப டவுனாக எந்திரிக்கவே முடியாத மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கீங்களா? நான் அப்படி தாம்மா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுவாங்க. they will start opening their door and start listening to you. அப்படி பண்ணுறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் என்ன பிரச்சனையோ வந்து நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் பேரண்ட்ஸ்குள்ளேயே நம்மளே வந்து அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ அகெயின் பிளான்ட் அ சீட் டெல்லிங், எனக்கு ப்ராபப்ளி நம்ம ஹெல்ப் தேவைப்படும்னு நினைக்கிறேன், நான் தெரப்பிஸ்ட்டு பார்க்குறேன், அது வந்து நான் எனக்கு வந்து எதுவும் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லை, எனக்கு சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணும், சில விஷயங்கள் வந்து நான் அவங்கக்கிட்ட பேச முடியாமல் இருக்கும், சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட நான் வந்து தெளிவாக வந்து அவங்க ஒரு ஓப்பனான ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலான ஒப்பீனியன் கொடுப்பாங்க, அதனால நான் அவங்கக்கிட்ட நான் பேசி பார்க்கவா அப்படின்ற மாதிரி ஒரு சீடை பிளான் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் சீட் டு க்ரோ த நெக்ஸ்ட் டே. ஓகே, அதனால் யூ ஹாவ் டு வெயிட். The tree will definitely grow, but you have to give it some time to grow. அடுத்தது நீங்கள் எப்படி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அவங்க இந்தியன் ஃபேமிலிஸ் கிட்ட அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிலேட்டபிளான ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லைனா உங்களோட எதிர் வீட்டில் யாராவது ஒரு அக்காவோ அண்ணாவோ தம்பியோ யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு தெரப்பி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம்னா, அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க வந்து அவங்க எடுக்கிறாங்கன்றதுக்காக அவங்க வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட வெல்பீயிங்காக, மென்டல் வெல்பீயிங்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்லோலாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரியுது நம்மளோட சினிமா பீப்புள், ஓகே, ஸோ ஃபேமஸாக இருக்கிறவங்க, நம்ம
நம்ம தீபிகா படுகோன் வந்து ஒரு டைம் வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி வந்து 2014 நினைக்கிறேன் இங்கிலாண்டில் ஒரு மேட்ச் ஆடிட்டு வந்த உடனே அவன் டீமை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஏன்னா அவர் ரொம்ப லோ ஸ்கோர் எடுத்ததுனால அவர் எப்படி அந்த டிப்ரெஷன் இருந்தார், அவங்க எப்படி வந்து அந்த டிப்ரெஷனை மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் ஓப்பனாகவே பேசியிருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, ரித்திக் ரோஷன் ஆகட்டும், நம்மளோட விஷால் ஆகட்டும், எல்லாருமே வந்து மென்டல் வெல்பீயிங்கு, டிப்ரெஷன், அவங்க வந்து எப்படி டிப்ரெஷனில் இருந்தாங்க, அதுலேருந்து எப்படி அவங்க வெளியே வந்தாங்கன்ற அவேர்னஸ் வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் சொல்கிறது மூலிமா நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி ஓகே இது நார்மல் தான் போல இருக்குது. ஏன்னா அவங்களோட காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆன்சைட்டின்னு வெளியே போய் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு பைத்தியம், நீங்கள் வந்து மென்டலாக சிக்காக இருக்கீங்க, நீங்கள் வந்து அது வந்து ஒரு அசிங்கமான ஒரு செயல், அது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து இருக்கிறது நார்மல். நம்ம எப்படி வந்து ஒரு ஃபீவர்னா இல்லைனா ஒரு தலைவலி அப்படின்னா இல்லைனா கோல்டு அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோமோ, அதே மாதிரி நம்மளோட மென்டல் வெல்பீயிங், நம்மளோட மைண்டும் பாடியும் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறது வந்து இட் இஸ் நாட் ராங் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ அந்த இல்யூஷன்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியும். உங்களுக்கு இன்னொன்று என்ன புரியும் அப்படின்னா, மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் எல்லாருக்குமே இருக்கும், அதனால் எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம். அண்ட் சீக்கிங் ஹெல்ப் இஸ் நாட் அப்நார்மல், இட் இஸ் வெரி நார்மல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிய வரும். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டிக்மாவை, அந்த மென்டல் ஹெல்த் ஸ்டிக்மா வந்து நீங்கள் எப்படி வெளியே கொண்டு வரலாம்னா, யூ ஹாவ் டு கம்பேர் இட் வித் த ஃபிசிக்கல் ஹெல்த். நம்ம ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஃபீவரு, வயிறு வலி, தலைவலி அப்படின்னு நம்ம வந்து எப்போ போகிறோமோ, அது எப்படி போகிறோமோ அது மாதிரி நம்ம ஒரு மனசு சரியில்லை, ரொம்ப லோவாக இருக்குது, இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டிவான ஒப்பீனியன், ஒரு ஜென்ரலைஸ்டான நான் ஜட்ஜ்மெண்டல் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ டு அ தெரபிஸ்ட் அண்ட் டாக். பிகாஸ் அவங்க வந்து they will give you a clear, or they will not give you any solutions, சரியா? they'll make you decide on what you want. they will solution வந்து நீங்களே கண்டுபிடிச்சு அதை நீங்களே எப்படி வந்து உங்கள் லைஃபுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர அவங்க சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. எப்படி ஒரு டாக்டரை வந்து நம்ம ஒரு சிக்காக இருந்தால் ஒரு டாக்டரை பார்க்குறோமோ, அது மாதிரி நம்மளோட மைண்ட் சிக்காக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஓகே டு see a therapist, இட் இஸ் ஓகே டு see a counselor அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்போ மென்டல் ஹெல்த் பற்றி சுற்றி இருக்கிற அந்த ட்ராமா, அந்த ஸ்டிக்மா எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா, நீங்கள் பேசின உடனே அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து கிவ் தெம் சம் டைம், அவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் சுத்தமாக நல்லா போகாமல் இருந்திருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸ் சுத்தமாக உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பயங்கரமாக கத்தியிருக்கலாம், உங்களை வந்து அசிங்கப்படுத்தி இருக்கலாம், இல்லைனா வந்து இதெல்லாம் தேவையில்லை, நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாம். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தே ஆல்சோ ஷுட் பி அவேர் தட் திஸ் இஸ் நார்மல். ஸோ என்ன பண்ணலான்னா, டெய்லி வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் அனுப்புகிறதோ, இல்லைனா யாராவது ஒரு செலிபிரிட்டி பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதோ, இல்லைனா மென்டல் ஹெல்த் வீடியோஸை வந்து ஒன்றா உட்காந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசை நம்ம மாற்ற முடியும். ஏன்னா ஒரு பிலீஃப் வந்து அவங்க ஆதி காலத்திலிருந்து வச்சுட்டு இருக்கிறப்போ அந்த பிலீஃபை உடனே ஓவர் நைட்டில் மாற்றுறதுங்கிறது வந்து அது முடியாத காரியம். யூ ஹாவ் டு வெயிட் பேஷண்ட்லி, யூ ஹாவ் டு வெயிட் காம்லி, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, உங்கள் டோர்ஸ் ஓப்பனாக வைங்க, சோர்ந்து போயிடாதீங்க, டோன்ட் பிகம் இன்னும் டிப்ரெஸ்ட் ஆகிடாதீங்க, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் போகாதீங்க. பிகாஸ் யூ ஆல்சோ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம். நீங்கள் அவங்களோட லெக்ஸ்லேருந்து, அவங்களோட ஷூஸ்லேருந்து பாருங்கள் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ யூ ஹாவ் டு கிவ் தெம் சம் டைம். தே வில் கண்டிப்பாக நீங்கள் வந்து they will understand you. அதனால் keep trying, keep the door open. Talking about mental health in Indian families is not easy, but it's possible. ஈவன் சின்ன எஃபர்ட்ஸ் வந்து கவுண்ட் ஆகும். நீங்கள் அன்பான வார்த்தைகளால் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உட்காந்து பொறுமையாக பேசுங்க, ஒரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு செலிபிரிட்டி பேசினாங்கன்னா அவங்களோட ரீல்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மென்டல் ஹெல்த் வீடியோஸை ஒன்றா உட்காந்து பாருங்கள். அவங்க ஒரு வேளை வந்து ஒத்துக்கலை அப்படின்னா உடனே கோவமாகாதீங்க, கோவமாகி கத்தி அதை வந்து ஒரு ஃபைட்டாக மாற்றாதீங்க. ஜஸ்ட் வெயிட். இட்ஸ் டைம் வி சேஞ்ச் த பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் மென்டல் ஹெல்த். இந்த நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காவது நம்ம பேரண்ட்ஸ் ஆகிறோம் அதே வந்து அந்த சேம் ஸ்டிக்மாவை நம்ம கேரி பண்ணி நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்க வந்து தே ஷுட் பி வெரி ஓப்பன் அபவுட் வாட் தே ஃபீல். தே ஷுட் கம் அண்ட் டெல் இஸ். டைரெக்டாக வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை, ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுற நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட்
மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.